ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோவில் RTX 5050 வாங்கலாமா இல்லைனா 4060 வாங்கலாமான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் அது. This is an unwanted statement irrelevant to the current situation. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். RTX 5050 வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், 4060 வந்து உங்களுக்கு 2023 வெர்ஷன். அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். பட் ஆனால் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 50 சீரீஸை காட்டினோம், அதாவது 5050 காட்டினோம் 4060 ஸ்டெபிலிட்டி வைஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு பெருசாக ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாது பெஞ்ச்மார்க்லையும் கேமிங் டெஸ்ட்லையும். பட் ஆனால் ஏன் ப்ரோ எது ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5050 4060 தானே பெருசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. எதனாலனா உங்களுக்கு 50 சீரீஸில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதான் மல்டிபிள் ஃப்ரேம் ஜென்ரேஷன். அது உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். அது மூலியமாக உங்களுக்கு எஃப்பிஎஸ்மே கூட கிடைக்கும். பட் ஆனால் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு 40 சீரீஸில் கிடையாது. நீங்கள் கேம் விளாட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5050 உங்களுக்கு எனாஃப், 4060 போகிறதுக்கு அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் நீங்கள் வந்து டிசைனிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 50 சீரீஸே அதாவது ஓகேவாக இருக்கும். அதாவது 5050 4060 உங்களுக்கு ப்ரைஸ் வைஸாக அதிகம் 5050 கம்பேர் பண்ண போகுது. சரி ப்ரோ, பட் ஆனால் நான் 50 சீரீஸாக வாங்க போகிறேன், பட் ஆனால் என்ன லேப்டாப் வாங்கணும்னு தெரில அப்படின்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கான லேப்டாப் தான் டஃப் கேமிங்கில் உங்களுக்கு F16 மாடல் இருக்குது. அது உங்களுக்கு RTX 5050 வந்துடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும் அந்த டிவைஸ். வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. லீஜியன்லேயே இருக்குது, ROG ஸ்ட்ரிக்ஸ்லேயே இருக்குது. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவுமே அதிகம். அந்த கார்டுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் போடுறது ஒர்த்து இல்லை. நீங்கள் 1 lakh வாங்குறதே ஒர்த்து தான். பட் ஆனால் 4060 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னையை பொறுத்தளவு 4060 இப்போதைக்கு போகாதீங்க. எதனால் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போட்டாலே நீங்கள் 5060 வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் எதுக்கு 4060 வாங்கணும்? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா 5050 போயிருங்க. அப்படி இல்லாட்டி பட்ஜெட் என்னால் அதிகமாக போட முடியும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 5060 போகிறது ஒரு நல்ல சைஸாக இருக்கும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.